நம்ம விக்கிரவாண்டி தேர்தல் அறிவித்த காரணத்தினால தான் நம்ம 24ஆம் தேதி தொடங்க இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை 20ஆம் தேதிக்கே வச்சிருக்கோம். அதனால தான் நாட்கள் காலை மாலை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அது நீங்கள் அமைச்சரவையில் கேட்கணுமா? அவங்க கொண்டு வந்தாக்கி நான் பில்லை பாஸ் பண்ணி விட தான் என் வேலை. எல்லா நாட்கள்லையும் கேள்வி நேரம் இருக்கும். மாலை மாலை 2 வேளை வைக்கிறதுனால விவாதங்கள் முழுமையாக நடைபெறும். எதிர்கட்சிகள் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சாங்களா? இல்லை, அது எல்லாமே அலுவல் ஆய்வுக்குழுவில் எடுத்த முடிவு தானே. காலை மாலை வைக்கிறது எதிர்கட்சி நம்ம கொறடா வேலுமணி அண்ணா வந்திருந்தாங்க, துணைத் தலைவர் உதயகுமார் வந்திருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்ம சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், ஆளுங்கட்சி எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. ரூல்ஸ் கமிட்டிலையும் எல்லாரும் இருக்காங்க, இந்த கமிட்டிலையும் எல்லாரும் எடுத்த முடிவு தான். இது குறைவான நாளுன்னு சொல்றீங்களோ? நாங்களும் நீங்கள் நினைக்கபடி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணோம். விக்கிரவாண்டி தேர்தலை 7 கட்ட தேர்தல் நடந்து அதுலேயாவது அவங்க வச்சிருக்கலாம். அதை வைக்காமல் வேணுன்னே பிந்தி தள்ளி இப்போ அடுத்த மாதம் வைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. அதை நீங்கள் கேட்க மாட்டேங்க யாரும் போய். அதை நம்ம தேர்தல் கமிஷனை பார்த்து என்னையா 7 கட்ட தேர்தல் இந்தியாவில் நடக்கு, இதை வச்சிருக்கலாமே முன்கூட்டின்னு யாராவது போய் சொல்கிறீங்களான்னாக்கி அது எனக்கு தெரியலை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தான் நீங்கள் 4ஆவது தூணு, முக்கியமான தூணு, பெரும் பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பத்திரிகைகள் தான் போய் அதை போய் ஏன் இதை நீங்கள் அப்படி பண்ணலைட்டு சொல்லி தேர்தல் ஆணையத்திலே கேட்கலாமே. நீங்கள் 45-50 நாள் நடக்கு தேர்தல், இதுக்கப்புறம் திரும்ப கூட்டி கொண்டு இதை பண்டிகை இருந்தால் நியாயமாக? திரும்பவும் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு என்ன எதுவுமே அறிவிப்பு என்ன இந்த சட்டமன்றத்தில் வர முடியாது. இவ்வளவு தம்பி அக்கறையோடு கேட்க உங்கள் கவனத்துக்காக சொல்கிறேன். 2004 சட்டமன்ற 2004 2004 தானே. 2004 இது போல் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடிச்சு. எத்தனை நாள் நடந்து தெரியுமா? மொத்தம் 6 நாள் நடந்தது. 13 மசோதாக்கள் விவாதம் இல்லாமலே கில்லட்டின் டைம் கொடுத்து நிறைவேற்றி விட்டாங்க. அதுவும் உங்கள் கவனத்துக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் சரி தான், எந்த மானிய கோரிக்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விவாதித்து தான் அதுக்கு முடிவெடுக்கும். நீங்கள் நினைக்கிறபடி வேணாக்கி 10 பேர் பேசுறதுக்கு பதிலாக 8 பேர் பேசியிருப்பாங்களே தவிர விவாதம் இல்லாமல் ஒரு பில் கூட பாஸ் பண்ணதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அனுமதிக்க மாட்டாங்க. அதுவும் உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்கிறேன். அதனால் ஜனநாயக ரீதியாக அதுவும் எதிர்கட்சிகள் தான் அதிகமான நேரத்தை பேசுறதுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதுவரை அதான் நடந்திருக்கு, இன்னும் அதான் நடக்கும். ஒரு ஜனநாயக முறைப்படி எல்லோரையும் மதித்து நடக்கிற ஒரு அவையாக நடத்தணுங்கிறது தான் முதல்வருடைய எண்ணம். அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய துறை இன்னைக்கு 29. சட்டமன்ற நிகழ்வு முழுமையாக மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்படுமா? அதான் நம்ம சொல்லி பண்ணிட்டு தானே இருக்கோம். கேள்வி பதில் எல்லா நிகழ்வுகளும் படிப்படியாக நடக்கும். கோர்ட்லேயும் அந்த விவகாரம் இருக்குது. அங்கேயும் தகவல் உங்ககிட்ட சொல்கிறது தான் அங்கேயும் தகவல் சொல்லியிருக்கோம். படிப்படியாக ஐயா மாலை அமர்வில் இருக்காதுல்ல, காலை மட்டும்தான். பேரவை விதிப்படியே காலை தான் கேள்வி நேரமே இருக்கும். மாலை நம்ம தேவையினுடைய கருதி நம்ம அலுவல் ஆய்வுக்குழு எடுக்கிற முடிவு தான் காலையும் மாலையும் வைக்கிறது. உறுப்பினர்கள் பேசக்கூடிய எண்ணிக்கை ஏதாவது குறைக்கிறது? குறையாத. காலையில் எவ்வளோ பேர் உண்டோ அதே ஆட்கள் தான், மாலையும் அதே எண்ணிக்கை தான். எண்ணிக்கை குறையாது. சாயங்காலம் தான் 3 மணி நேரம் நடக்க. அதனால் நிச்சயமாட்டு எண்ணிக்கையெல்லாம் குறையாது. இப்போ காலையிலே கேள்வி நேரம், ஏதாவது முக்கிய பில்லு வந்துன்னா அந்த பில்லு வரும், 0 ஹவர் வரும். இதுக்கு அப்புறம் தான் எது வரும்? மானிய கோரிக்கை வரும். அதில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு குறைவு இல்லாமல் மாலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் வராது? கேள்வி நேரம் வராது, 0 ஹவர் வராது, வேறு எதுவும் பில் முக்கியமானது எதுவும் அரசு கொண்டு வந்துன்னா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதனால் நிச்சயமாட்டு உறுப்பினர்களுடைய விவாதத்தில் பேசுகின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போதுமில்ல? குட், நன்றி.
நடக்குது.